Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. இன்னைக்கு வந்து வருவாய்த்துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஒரு 10,000 5,000 நண்பர்களுக்கு ஏதோ ஜிபே பண்ணுறாரு வாங்குறாரு அப்படின்னா கூட அவங்களுக்கு விசாரிக்கிறாங்களாம். சரிங்களா, விசாரிக்கட்டும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த துறையில் வேலை பளு எவ்வளோ இருக்கும்? அப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா 11,000 வேகன்சியை ஃபில் பண்ணுங்கள், அப்புறம் நீங்கள் அவங்கள கேள்வி கேளுங்க. ஸோ வருவாய்த்துறையில் மட்டும் 11,000 வேகன்சி. நம்முடைய சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி இருக்கிறாங்களே, அவங்க துறையில் 58,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது. அமைச்சர்களே அதிகமாக பேசுகிறவர் யார் சொல்லுங்கள்? சட்டசபையில் அதிகமாக பேசுகிறவர் அமைச்சர்களே தான் சூப்பராக பேசுகிறாரு, அதிகமாக பேசுகிறாரு. இவர் தான் நம்ம ராஜ்மோகன் சார். அதிகமாக காலி பணியிடம் அவர்கிட்ட தான் இருக்குது. 1,06,032. அதாவது எக்ஸாமை ஒழுங்காக நடத்துறது கிடையாது. யாராவது ஒரு கேஸை போட்டாங்கன்னா அப்படியே நிற்க வேண்டியது. நீங்கள் தான் சொன்னீங்க இளைஞர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுப்போம். 70 லட்சம் பேர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து பதிவு பண்ணி உட்காந்துருக்குறாங்க. அதில் ஒரு 41% டிஎன்பிசி தேர்வு எழுதுகிறாங்க. இன்றைக்கி வந்து லயலா காலேஜ் ஏதோ ஒரு காலேஜ்னு நினைக்கிறேன், ஜாப் ஃபேர் நடந்துச்சு. அப்போ வேலை இல்லாமல் எத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து அதையெல்லாம் மனசில் வச்சுக்காம ஒரு சும்மா ஏதோ ஒரு பேருக்கு நான் எக்ஸாம் நடத்துகிறேன்னு சொல்லி ஒரு போஸ்ட்டு கால்ஃபார் பண்ணியிருக்கிறாங்க. டிசிடிஓ, டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர். நான் என்ன கேட்குறேன், அந்த ஒரு போஸ்ட் ஏன் நீங்கள் கால்ஃபார் பண்ணுறீங்க? எப்படி நாளைக்கு ஆடனம் போட்டு அந்த ஒன்று சீரவாக்க போகிறீங்க? இதுவும் நடக்கும். ஜார்க்கண்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரைவேட் கம்பெனி, ஒரு கம்பெனி, அவங்க தான் அந்த எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணுறாங்க. நம்ம இதில் அப்படி ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான். நியாயமாக பார்த்தா ஏஜென்சியை வந்து கண்டக்ட் பண்ணக்கூடாது. ஜார்க்கண்டில் அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணியிருக்குன்னு சொல்லி அதுக்கு 3 மெம்பர் உடந்தையாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள பதவி நீக்கணும்னு சொல்லி ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. நம்ம இன்னும் அந்த சாப்டருக்குள்ளேயே போகலை. எந்த கம்பெனியே தெரியாது. என்னைக்காவது ஒரு நாள் வெளில வரும். ஏதாவது இந்த ராமேஸ்வரத்துலேருந்து சென்னைக்கு வரும்போது அழிகிற மயிலை வந்து நடத்துவாங்க பார்த்தீங்களா, அன்றைக்கி தான் கம்பெனி என்னன்னு சொல்லி தெரியும். அப்படி இருக்கும்பொழுது வெளிப்படைத்தன்மைங்கிறது சுத்தமாக கிடையாது. சாதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு போட்டித் தேர்வு பயிற்சியாளர் திருமிகு நட்ராஜ் சுப்பிரமணியம் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் நட்ராஜ் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், ஒரு டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸுகளுக்கு வந்து ஒரு சோகமான நாள் இன்னைக்கு. ஆமாம், நேத்திக்கு. ஆமாம், குறிப்பாக குரூப் 2 வேக்கன்சி 700 சொச்சம், அதாவது 800க்கும் கம்மியான வேக்கன்சியை தான் வந்து வெளியவே விட்டுருக்காங்க. இதற்கு முன்னாடி குரூப் 1 வேக்கன்சி வெறும் 26 போஸ்ட்டு தான் வந்து இப்போதைக்கு குரூப் 1 கேடரில் வந்து காலியாக இருக்குது. 26 பேர் தான் நாங்கள் தேர்ந்தெடுக்க போகிறோன்னு வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. 2வது நோட்டிஃபிகேஷன் குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் 800 போஸ்ட் தான். என்ன சார், இந்த ஆட்சியை வந்து கொண்டு வர வைத்ததில் வந்து இளைஞர்களுக்கு பெரிய பங்கு இருக்குது, டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கு பெரிய பங்கு இருக்குது. திமுக ஆட்சியில் எங்களுக்கு வந்து துரோகம் செஞ்சுட்டாங்க, ஒழுங்காக ரெக்யூர்மெண்ட் நடக்கலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. குடும்பமாக டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படிக்கிறவங்க குடும்பமாக விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. திமுக என்ன தவற செய்தாங்களோ அதே தவிர வந்து விஜய் அவர்களும் பண்ணிக்கிட்டு இருக்காரே சார். என்ன சார் பிரச்சனை டிஎன்பிஎஸ்சியில்? அதாவது சார், திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றதற்கு காரணம் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண தேர்வர்கள், வேலைக்காக காத்திருந்த தேர்வர்கள், இளைஞர்கள். அவங்க யாருமே திமுகவுக்கு ஓட்டு போடலை. சென்ற வருடம் ஜூலை மாதம் குரூப் 4 தேர்வு மிகவும் தவறாக நடைபெற்று 4 தேர்வர்கள் இறந்து போய் மிகப்பெரிய சர்ச்சை, மிகப்பெரிய போராட்டங்கள் நிறைய நடந்துச்சு. காது கொடுத்து கூட கேட்கல திமுக. அதுக்கப்புறம் அந்த குரூப் 2 எக்ஸாம் நடத்தினாங்க. வெறும் 600 வேகன்சி 700 வேகன்சி தான் கால்ஃபர் பண்ணாங்க. ஒரு பக்கம் செவிலியர்கள் போராட்டம், ஒரு பக்கம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம், ஒரு பக்கம் அரசு ஆசிரியர்கள் போராட்டம், ஒரு பக்கம் டிஎன்பிசி தேர்வுகள் போராட்டம். இந்த அனைத்து மக்களுமே வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள். ஆமாம், சரிங்களா. அவர்களுடைய வாக்கு வங்கி குறைந்தது 40 லட்சம் வாக்கு வங்கி இருக்குது. இது உண்மை. நீங்கள் எங்கே வேணாலும் போய் செக் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா யாருமே திமுகவுக்கு வாக்கு போடல. அவங்க எல்லாருமே தாவேக்காக்கு தான் ஓட்டு போட்டாங்க. 1,75,00,000 வாக்குகள் தாவேக்கா பெற்றதென்றால் அதில் டிஎன்பிசி தேர்வர்கள், இளைஞர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், அரசு ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து 40 லட்சம் பேர். தபால் ஓட்டில் அவங்க தானே ஃபஸ்ட்டு வந்தாங்க. அவங்க குடும்பம் 40 லட்சம், ஆளுக்கு ஒருத்தர் கூடிய 80 லட்சம். விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு, மிகப்பெரிய அலை இருந்துச்சு. பட் அதையும் மீறி இளைஞர்களுடைய வாக்கு வங்கி பெரும்பான்மையாக இருந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி வந்து முதல்வராக அவர் அமைந்திருக்கிறார். சென்ற வருடம் அந்த குரூப் 4 தேர்வுனா ஒரு எக்ஸாம் நாங்கள் வைக்கிறோம் அப்படி சொல்லி டிஎம்கே வச்சுருந்தாங்கன்னா குரூப்பில் இன்னும் ஒரு 1000 வேகன்சி
எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு 600க்கு பதில் 1200 போட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி டிஎம்கே தான் ஆட்சி கட்டியில் உட்காந்துருக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. இதை நம்பாமல் அப்படி இல்லை அலை இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் டிஎன்பிசி தேர்வுகளுடைய பங்கு ரொம்ப முக்கியம். இன்று நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் குரூப் 1 தேர்வு கால்ஃபார் பண்ணும்பொழுது 26 வேகன்சி நீங்கள் கால்ஃபார் பண்ணுறீங்கன்னா அது நோட்டிஃபிகேஷனே விட்டுருக்க வேண்டாம். நீங்கள் அடுத்த வருஷம் எக்ஸாம் நடத்திருக்கலாம், யாரும் உங்களுக்கு கேட்க போகிறதில்ல. 26 வேகன்சிக்கு 112 வகையான ரிசர்வேஷன் இருக்குது. பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ. பிசியில் ஜென்ரல், பிசியில் தமிழ் மீடியம், பிசியில் விமன், பிசியில் விடோ, பிசியில் பிஹெச் ஃபிசிக்கலி சேலஞ்சு, பிசியில் எக்ஸர்வீஸ்மேன். அப்புறம் பெண்களில் தனியாக ஒன்று தமிழ் மீடியம், விடோவில் தமிழ் மீடியம். இந்த மாதிரி பிசியில் ஒரு 12, எஸ்சியில் ஒரு 12, எஸ்டியில் ஒரு 12, எஸ்சிஏல ஒரு அப்படி இப்படி 112லேருந்து 18 வகையான ரிசர்வேஷன் இருக்குது. இந்த 26 வேகன்சி நீங்கள் யாருக்கு பிரித்து கொடுப்பீங்க? கொஞ்சம் கூட மனசாட்சி கிடையாதா? நான் என்ன கேட்குறேன், சம்பளம் கொடுக்கறதுக்கு நிதி இல்லை, இதுதான் முதன்மையான காரணம். சரிங்களா? இப்போ வீட்டில் வந்து சம்பாதிச்சு பசங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்ட முடியலை, அதுக்கு உண்டான நிதி இல்லைன்னா நீங்கள் பள்ளிக்கூடம் அனுப்பாமல் விட்டுறீங்களா? எப்படியோ படிக்க வைக்கிறீங்க, கடனோட வாங்கி படிக்க வைக்கிறீங்க. ஆமாம், கடனை உடனே வாங்கி நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் நடத்துங்க. நம்ம வந்து ஒரு பேங்க் கிடையாது, இது வந்து ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி கிடையாது, சர்வீஸ் ஓரியன்ட். மக்களுக்கு எந்த அளவுக்கு சேவை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் மக்கள் உங்களுக்கு அடுத்து வாக்களிப்பாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்றைக்கி வந்து வருவாய்த்துறையில் கிட்டத்தட்ட 20% பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. 11,032 பணியிடங்கள் வருவாய்த்துறையில் காலியாக இருக்குது. ஓகே, வருவாய்த்துறை என்பது அனைத்து துறைகளுக்கும் தாய். ஆமாம், தாசில்தார் இருக்கிறாங்க சார். அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு எத்தனையோ தாசில்தார் எஸ்ஐஆர் பணிகளில் அவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளானாங்க. அவங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்ஸ். ஏன்னா அத்தனை வேலைகளும் அவங்க எடுத்து பார்க்குறாங்க. நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறோம், நம்ம வந்து இவங்க லஞ்சம் வாங்குறாங்க போகிறாங்க. நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நாமக்கல்லில் வந்து ஒரு வருவாய்த்துறையில் ஒரு கூட்டம் போட்டு ஜிபே கூட பண்ண முடியலன்னு சொல்லி ஒருத்தர் பேசினார். ஆமாம், அதெல்லாம் பயங்கரமாக ட்ரோல் பண்ணாங்க. அவர் சொன்னது உண்மை. இன்றைக்கி வந்து வருவாய்த்துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஒரு 10,000 5,000 நண்பர்களுக்கு ஏதோ ஜிபே பண்ணுறாரு வாங்குறாரு அப்படின்னா கூட அவங்களை விசாரிக்கிறாங்களாமா. சரிங்களா? விசாரிக்கட்டும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த துறையில் வேலை பளு எவ்வளோ இருக்கும்? அப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா 11,000 வேகன்சியை ஃபில் பண்ணுங்கள், அப்புறம் நீங்கள் அவங்கள கேள்வி கேளுங்க. ஸோ வருவாய்த்துறையில் மட்டும் 11,000 வேகன்சி. நம்முடைய சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி இருக்கிறாங்களே, அவங்க துறையில் 58,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது. சமூக நலத்துறையிலையா? ஆமாம், 58,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள். நீங்கள் எப்போ அதை ஃபில் பண்ண போகிறீங்க? முதல்வர் அவர்களுடைய துறை காவல்துறை. ஆமாம், காவல்துறையிலையும் 30,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது. நகர்ப்புற உள்ளாட்சி, ஊரக உள்ளாட்சி. நகர்ப்புற உள்ளாட்சி முதல்வர் கீழே வருது, ஊரக உள்ளாட்சி திரு ஆனந்த் அவர்கள் கீழே வருது. இந்த 2 துறையிலும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 58,536 காலி பணியிடம் இருக்குது. பொதுப்பணித்துறையில் 34,313 காலி பணியிடம் இருக்குது. மிகப்பெரிய துறையான மருத்துவத்துறையில் 75,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடம் இருக்குது. மின்சார வாரியம் 35,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடம் இருக்குது. அமைச்சர்களே அதிகமாக பேசுகிறவர் யார் சொல்லுங்கள்? சட்டசபையில் அதிகமாக பேசுகிறவர் அமைச்சர்களே அவர் தான், சூப்பராக பேசுகிறாரு, அதிகமாக பேசுகிறாரு. இவர் தான் நம்ம ராஜ்மோகன் சார். அதிகமாக காலி பணியிடம் அவர்கிட்ட தான் இருக்குது. 1,06,032. பள்ளிக்கல்வித்துறை 1,06,000 1,06,032 6,232. சரிங்களா? 4,000 வேகன்சி உயர்கல்வித்துறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். எஸ், சரிங்களா? அதில் வந்து நல்லா எழுதுனா 0 மார்க் போட்டாங்கன்னு கோர்ட்டில் கேஸு. என்ன பண்ணணும், கேஸை முடிக்கிறதுக்கு என்ன வழின்னு பால இந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எடுத்து விட்டு அப்ஜெக்டிவ் வச்சு நீங்கள் வந்து அடுத்த இன்டர்வியூ கால்ஃபார் பண்ணுங்கள். அதாவது எக்ஸாமை ஒழுங்காக நடத்துறது கிடையாது. யாராவது ஒரு கேஸை போட்டாங்கன்னா அப்படியே நிற்க வேண்டியது. மின்சாரத்துறை இருக்குது. அப்புறம் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சொல்லும்படியாக வேறு இன்னும் நிறைய துறைகள். நீங்கள் வந்து ஊரக வளர்ச்சித்துறை சொல்லியாச்சு, நகர்ப்புற வளர்ச்சித்துறை சொல்லியாச்சு, முதல்வர் துறை சொல்லியாச்சு. அப்போது நான் என்ன கேட்குறேன் சார், ஒட்டு மொத்தமாக அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ சார் தமிழ்நாடு 6 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கிறது. ஒட்டு மொத்தமாக 12 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்க்குறாங்க அரசு ஊழியர்கள். அதில் 50% வேக்கண்ட். 50% வேக்கண்ட்டாக உங்களுடைய வேலைப்பளு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்னொன்று, இப்போ வேலைப்பளு இல்லை, ஏன்னா வேலை இல்லை. ஏன்? திட்டங்கள் புதுசாக அனௌன்ஸ் பண்ணாதானே. இன்றைக்கெல்லாம் 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. தாசில்தார் பிடிஓலாம் 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், வீட்டுக்கு வந்து ஜாலியாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. புதிதாக திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணால் மட்டும்தான் வேலைப்பளு அதிகமாகும். ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல என்ன வேலைப்பளு இருக்குது? அப்போ நிர்வாகம் எப்படி ஒழுங்காக இருக்கும்? புதுசாக எந்த திட்டம் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க? புதிதாக ஒரு திட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது 100% அனைத்து மாவட்டங்களிலும் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படி சொல்லிட்டு இதுவரைக்கும் ஒன்று கூட இல்லை. அப்படி இம்ப்ளிமெண்டேஷன் இப்போ இந்த அரசாங்கம் வந்து 100 நாள் கூட ஆகலை சார். 100 நாள் நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது சார்.
டிஎம்கே இப்போ மறுபடியும் வந்துருந்துச்சுன்னா இன்னும் எத்தனை திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏடிஎம்கே இப்போ மறுபடியும் வந்துச்சு இன்னும் எத்தனை திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அட்லீஸ்ட் ரொம்ப ஒரு பேசுகிற மாதிரி ஒரு 5 திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம். பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம். அனௌன்ஸ்ங்கிறது வேறு, இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம். அப்போ அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேட்டஸில் அந்த சமயங்களில் வந்து உங்களுக்கு வந்து வேலைப்பது ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் என்ன கேட்குறேன், வேலைக்கு ஆள் எடுக்கிறதுல என்ன பிரச்சனை? காவல்துறை போன வருஷம் 1352 வேகன்சி கால்ஃபர் பண்ணாங்க எஸ்ஐ எக்ஸாமினேஷனில். எஸ்ஐ எக்ஸாமினேஷன் என்பது காவல்துறையின் ஒரு அங்கம். ஆமாம், சரிங்களா? அதில் டிஎஸ்பி ஒரு விங் இருக்குது, இன்னும் போலீஸ் கான்ஸ்டபிள் அது தனியாக ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஒரு அங்கத்திலேயே வந்து 1352 வேகன்சி கால்ஃபர் பண்ணுறாங்க. கூட்டுறவுத்துறையின் ஒரு அங்கமான கூட்டுறவு பேங்க்கில் 2500 வேகன்சி கால்ஃபர் பண்ணாங்க போன வருஷம். அந்த 2500 ஒரு அங்கம், 1300 ஒரு அங்கம். ஆனால் இது வந்து ஒட்டு மொத்தமாக அனைத்து துறைகளையும் சேர்த்து குரூப் 2ல் வெறும் 780 அப்படின்னா இது நம்பும்படியாக இருக்கிறதா? அப்போ குரூப் 2ல் வந்து போஸ்ட் வேக்கண்ட்டே இல்லையா? அண்ட் குரூப் 1ல் 26 வேகன்சியில் டிஎஸ்பியே கிடையாது. ஓ, நோ டிஎஸ்பி. லாஸ்ட் 15 இயர்ஸ் வித்தவுட் எனி டிஎஸ்பி ஒரு டிஎன்பிசி நோட்டிஃபிகேஷன் வந்த ஒரு சாதனை தமிழக வெற்றி கழகத்தை சாரும். ஸோ டிஎஸ்பி இல்லாமல் குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது இன்னைக்கு கிடையாது, ரொம்ப வருஷமாக சிரிக்குது. அப்போ சட்டம் ஒழுங்கை பேணி காக்க வேண்டும் என்றால் டைரக்ட் டிஎஸ்பி அப்படிங்கிற போஸ்ட் ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது போலீஸ்ல 3 லெவல் என்ட்ரி, ஒன்று இடைநிலை கீழ்நிலை காவலராக உள்ள கிரேட் 2 வர முடியும், ஒன்று சப் இன்ஸ்பெக்டராக வர முடியும், இல்லாட்டா டைரக்ட் டிஎஸ்பியா வர முடியும். அப்போ இது வந்து நிர்வாகத்தில் மிகப்பெரிய ஒரு சீர்கேட்டை உண்டாக்கும். இன்னைக்கு வந்து செக்ரட்டரியேட்ல அத்தனை போஸ்ட் வேக்கண்டாக இருக்கு. செக்ரட்டரியேட்ல அத்தனை போஸ்ட் வேக்கண்டாக இருக்கு. வருவாய்த்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஏஓ 5 வில்லேஜில் போய் அவர் கவனிக்கணுங்கிறாங்க. கோயில் ரொம்ப பாவப்பட்டது. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் லாஸ்ட் 5 வருஷம் எடுக்கவே இல்லை. இப்போ வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரியல. அப்போ வந்து கோயில்களில் வந்து ஒரு கோயில் செயல் அதிகாரி 7 பேர் 8 கோயிலை பார்க்கணும், 7 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 50 கோயிலை பார்க்கணுன்னா எப்படி முடியும்? இது ஒரு பக்கம். ரொம்ப ரீசெண்டாக ஊரக வளர்ச்சித்துறையில் ப்ராஜெக்ட் டைரக்டர்னு ஒரு போஸ்ட்டு. அந்த போஸ்ட்டு டிஆர்டிஏ ப்ராஜெக்ட் டைரக்டர், டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. அவங்க தான் வந்து அந்த ஊரக வளர்ச்சித்துறையை பொறுத்தவரை டிஸ்ட்ரிக்டில் அவங்க தான் ஹெட்டு. சரிங்களா? இன்ஸ்பெக்டர் ஆஃப் பஞ்சாயத்துன்னு அவங்க சொல்லுவாங்க. அனைத்து பஞ்சாயத்துகளும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு போஸ்ட். யார் வருவாங்கன்னா அந்த பிடிஓலேருந்து ப்ரொமோஷன் ஆகி ஏடி பஞ்சாயத்து டைரெக்டாக குரூப்பில் வந்தவங்க ப்ரொமோஷன் ஆகி பிடி. அவங்களுக்கு தான் அந்த நாலேஜ் இருக்கும். மினிமம் ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் டைரக்டராக போவாங்க. சம்டைம்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் டைரக்ட் ஐஏஎஸை உள்ளே கொண்டு வருவாங்க. அதையே கொண்டு வரக்கூடாது சொல்லுவோம். ஏன்னா டைரக்ட் ஐஏஎஸ் உள்ள வரவங்களுக்கு நாலேஜ் இருக்காது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. நீங்கள் வந்து ஒரு 30-40 பிடிஓவை நீங்கள் அதாவது என்ன பண்ணணும்னா சமாளிக்கணும். ஒரு பிடிஓக்கு வந்து 5 ஃபோன் இருந்தாலும் பத்தாது, அந்தளவுக்கு ஃபோன் வரும். ரோடு போடணும், கெனாலு, பிரிட்ஜஸ்ஸு, அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்கீம்ஸு. பிரைம் மினிஸ்டர் அந்த ரோடு போடுற திட்டம் ஒரு ஸ்கீமு, இந்த சைடு ஸ்வச் பாரத் அபியான், அந்த சைடு ஐஏஒய் இந்திரா ஆவாஸ் யோஜனா வீடு கட்டுறது, ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்குது. இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமாளிக்கக்கூடிய அந்த 40 பிடிஓக்களும் சமாளிக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு ப்ராஜெக்ட் டைரக்டர். அது வந்து டைரெக்டாக வரக்கூடிய ஐஏஎஸ் வந்து பார்த்திங்கன்னா அவரால் அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. சொல்ல பிடி டைரெக்டாக வந்து என்றைக்குமே ஐஏஎஸ் கொடுக்க மாட்டாங்க, சம்டைம்ஸ் கொடுக்குறாங்க. சரி, ஐஏஎஸ் நீங்கள் கொடுங்க. இவங்க ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆஃபீஸர் கொடுத்துருக்குறாங்க, ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் கொடுத்துருக்குறாங்க. அந்த போஸ்டிங், அந்த போஸ்ட் கன்னியாகுமரி பிடிடிஆர்டிஏ சாய் சரண் ரெட்டி, தேனி பிடிடிஆர்டிஏ சிண்டேன்னு ஒரு ஆள். ஐஎஃப்எஸ் ஆஃபீஸருக்கு எப்படி சார் வந்து சிண்டேக்களுக்கும் ரெட்டிக்களுக்கும் தமிழ்நாட்டின் பிடிக்களுக்கு என்ன வேலை சார்? அவங்க வந்து ஃபாரஸ்ட் சர்வீஸ். ஆமா, ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல உள்ளவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆள்பவர்களிடம் காட்டை ஆள்பவர்கள் கையில் நீங்கள் நாட்டை கொடுத்தால் எப்படி டெவலப் ஆகும்? கரெக்ட். இது மிகவும் தவறான ஒரு முடிவு. இதுக்கு அந்த சங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், பிடிடிஆர்டிஏ அப்படிங்கிற ஒரு போஸ்ட், அப்போ நீங்கள் அந்த கன்னியாகுமரியும் தேனியும் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கிற டிஸ்ட்ரிக்டை நீங்கள் 5 வருஷம் கழித்து நீங்கள் வந்து அந்த டெவலப்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கன்னியாகுமரி அரியலூராகவும் தேனி பெரம்பலூராகவும் மாறுவதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்களா? அப்போ நீங்கள் சாய் சரண் ரெட்டி ஆந்திராவில் வந்து இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டு ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆஃபீஸருக்கு டிஆர்டிஏ பிடிங்கிற போஸ்ட்டை கொடுப்பாங்களா? நீங்கள் கொடுக்குறீங்க, ஏன் தமிழ்நாட்டுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கொடுங்களேன் சார். இது தவறு சார். தமிழக அதிகாரிகளின் வாய்ப்பு இங்கே பறிபோகிறது சார். தமிழக அதிகாரிகளையும் கூட விட்டுடலாம் சார். நீங்கள் ஒரு டைரக்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டிருந்தா கூட பரவாயில்ல, அவர் வந்து கேப்பப் பண்ணிப்பாரு, அவர் கேப்பபிள்னு நம்ம வச்சுக்கலாம். ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸரை வந்து அந்த இடத்துல போகிறது வந்து மிகப்பெரிய தவறு சார். அது தமிழக அதிகாரிகள் வாய்ப்பு பறிபோகிறது. நான் ஏன் சொல்றேன்னா, அந்த பிடிஏ வரக்கூடிய அதிகாரிகள் தமிழக அதிகாரிகள் குரூப் 1 குரூப் 2 பாஸ் பண்ணி வர்றாங்க. நான் அதை கூட விட்டுருங்க சார். நான் வந்து தமிழ்நாடு வர இந்தியா நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க சொல்ற பாயிண்ட் லாஜிக்கான பாயிண்ட் சார். இன்னொரு பாயிண்ட் நான் சொல்றேன். இந்த குரூப் 2ல இருந்து ப்ரொமோஷன் ஆகி குரூப்ல இருந்து ப்ரொமோஷன் ஆகி வரக்கூடிய போஸ்ட் நீங்க அங்க கொடுக்குறீங்கன்னா
நாளைக்கு வந்து இந்த குரூப் 2ல இந்த போஸ்டே கால்ஃபார் பண்ண மாட்டீங்களே. ஓ, பெரிய சிக்கல். இன்னைக்கு வந்து வேகன்சி குறையிறது எப்படி குறையிறதுங்கிறதுக்கு காரணம் இதுதான். ஓகே, ஒவ்வொரு துறையிலையும் நீங்க அவுட் சோர்சிங் பண்றீங்க. சௌமியா அன்புமணி அவர்கள் ரொம்ப விரிவா MLA பேசியிருக்காங்க. அவர்கள் மின்சாரத்துறையில் அவுட் சோர்சிங், உயர்கல்வித்துறையில் அவுட் சோர்சிங், பேரூராட்சிகளில் அவுட் சோர்சிங், நகராட்சிகளில் அவுட் சோர்சிங். இந்த குரூப் டி பணிகள் எல்லாத்தையுமே வந்து அவுட் சோர்சிங்ல தான் போட்டிருக்காங்க போல இருக்கே சார். சென்ற வருடம் ஆகஸ்ட் மாதம் மதுரையில் மாநாடு நடத்திய திரு விஜய் அவர்கள் அவுட் சோர்சிங் முறையை ஒழிப்பேன் என்று கூறினாரா இல்லையா? சென்ற வருடம் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி சொன்னாரு, போய் செக் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் அவுட் சோர்சிங் முறையை ஒழிக்க வேண்டும் சொல்லிட்டு சௌமியா அன்புமணிகள் அவர்கள் சட்டப்பேரவையில் சொல்ற அளவுக்கு நீங்க வச்சுக்கிறீங்க. ஏன் சார் அவுட் சோர்சிங் ஏன் சார் எந்த கவர்மெண்டாலும் அதை வந்து சம்பளம் நீங்க ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு 30,000 சம்பளம் கொடுக்கறதுக்கு பதிலாக அவுட் சோர்சிங் ஒருத்தர் எடுத்தீங்கன்னா 12,000 சம்பளம் கொடுத்தா போதும். அவரை வந்து 8 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும் கிடையாது. அவரை வந்து நீங்க கொத்தடிமை மாதிரி எத்தனை மணி நேரம் வேலை பார்க்க வைக்கலாம். அவங்களுக்கு வந்து ஊதியம் கம்மியாக கொடுக்கலாம், ஊதிய அந்த வேலை பளு அதிகமாக இருக்கலாம். அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு நேரத்தை விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க ரெஸ்பான்சிபிளாக இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவுட் சோர்சிங். பட் ஒரு அரசு வேலையில் ஒரு குரூப் 4 பணியிடத்தில் ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் ரெஸ்பான்சிபிளாக இல்லாத ஒரு ஆளை அவுட் சோர்சிங் மூலமாக நீங்கள் போடுறீங்கன்னா எஃபிஷியன்சி குறையுமா குறையாதா? நிச்சயமாக குறையும். இதையெல்லாம் ஹையர் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு ரெக்ரூட்மெண்ட்டில் டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்தால் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்களா, ஒழுங்காக இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த பத்திரப்பதிவு ஆஃபீஸில் வந்து அந்த டேட்டா என்ட்ரி ஜாப் இருக்கு சார், மோஸ்ட்லி அவுட் சோர்சிங் தான் இருக்கு. வெறும் 12,000 சம்பளம் சார் உங்களுக்கு. ட்ரெஸரியில் இருக்குது, ஸ்கூல் எஜுகேஷனில் இருக்குது, ஹையர் எஜுகேஷனில் இருக்குது. அப்போ தனியார் மயமாகிறதா? அரசு வேலைகள் தனியார் மயமாகிறதா? இதை தான் வந்து அன்புமணி ராமதாஸ் சார், நம்முடைய சௌமியா அன்புமணி அவர்கள் கேட்டிருக்கிறாங்க. சார் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க சார், தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 6,000 கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் வேகன்சி இருக்குது. பாதிக்கு பாதி வேகன்சின்னு சொல்கிறீங்க, அது வந்து சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் சார். உங்களுடைய கூற்றின்படி ஒரு 6 லட்சம் வேகன்சி இருக்குன்னா எக்ஸாம் நடத்துவதில் உங்களுக்கு என்ன சிக்கல், கால்ஃபார் பண்ணுவதில் உங்களுக்கு என்ன சிக்கல்? நிதி இல்லைங்கிறாங்க. நிதி இல்லைங்கிறது இப்போ நிதி இல்லைங்கிற காரணத்தினால நீங்கள் வந்து எம்எல்ஏக்களுக்கு வந்து அதிகமாக சம்பளம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களா? இன்றைக்கி கூட ஏதோ கார் ஏதோ சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே தெரியலன்னு பார்க்கல, கார் கொடுக்கறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து மற்ற முக்கியமான திட்டங்கள், நீங்கள் திட்டங்களுக்கு அத்தனை 1000 கோடி இத்தனை 1000 கோடி நீங்கள் ஒதுக்குறீங்களே, அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அலுவலர்கள் வேண்டும், அதிகாரிகள் வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாமல் எப்படி போச்சு? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதே போன்று நீடித்தால் இடைத்தேர்தலில் இதற்கு ஏன்னா நீங்கள் இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக குரூப் 2 2019 சிலபஸ் மாற்றுறாங்க, 21 ஆட்சி மாறுது, மீண்டும் சிலபஸ் மாற்றுறாங்க ஆட்சி மாறினதுனால, 23 மெயின் எக்ஸாமினேஷனை தப்பாக நடத்திட்டாங்க, 24 மெயின் எக்ஸாமினேஷனை தப்பாக நடத்தினதுனால டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் கிடையாது, அப்ஜெக்டிவ் தான் சொன்னாங்க. அந்த அப்ஜெக்டிவ்லையும் தமிழை கஷ்டமாக கேட்டு இங்கிலீஷ் ஈஸியாக கேட்டாங்க. அதுக்கு அடுத்து 25 என்ன பண்ணாங்க அப்படின்னா, கொஸ்டின் ஹால் டிக்கெட் இருக்குது, இடம் இல்லை போன வருஷம். அப்போ வரிசையாக இந்த குரூப் 2 தேர்வில் தொடர்ந்து பாதிக்கப்படி சரிங்களா? அப்போ அந்த மாணவர்கள் என்ன நினைப்பாங்க சார், குரூப் 2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 20 வருஷத்தில் ஒரு குரூப் அண்ட் ரேங்க்குக்கு மேலே போகிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆஃபீஸர் கேடரு அண்ட் அசிஸ்டண்ட்லேயே ஒரு ஸ்பெஷல் பிரான்ச் சிஐடி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அப்போது தேர்வர்கள் என்னென்ன உங்களை நம்பி தான் படிக்கிறாங்க சார். நான் உண்மையே சொல்கிறேன், நான் வந்து இதில் வந்து கூட்டி குறைச்சி எதுவுமே நான் சொல்லலை. திமுக தோற்று போனதற்கு காரணம் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுடைய பங்கு நிறைய இருந்துச்சு. அவங்க வந்து இந்த லாஸ்ட் இயர் அந்த குரூப் 4யும் குரூப் 2யும் ஒழுங்காக நடத்தியிருந்தாங்க அப்படின்னா 1000 போகும்போது 5000 வேகன்சி போட்டுவிட்டு போகணும்னு ஒரு நினைப்பு நினச்சிருந்தா கண்டிப்பாக ஓட்டு போட்டுருப்பாங்க. அப்போ அந்த ஓட்டெல்லாம் உங்களை நம்பி போடும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் தான் சொன்னீங்க, இளைஞர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுப்போம். 70 லட்சம் பேர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து பதிவு பண்ணி உட்காந்துருக்குறாங்க. அதில் ஒரு 41% டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதுகிறாங்க. இன்றைக்கி வந்து லயலா காலேஜ் ஏதோ ஒரு காலேஜ்னு நினைக்கிறேன், ஜாப் ஃபேர் நடந்துச்சு. அப்போ வேலை இல்லாமல் எத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து அதையெல்லாம் மனசில் வச்சுக்காம ஒரு சும்மா ஏதோ ஒரு பேருக்கு நான் எக்ஸாம் நடத்துகிறேன்னு சொல்லி ஒரு போஸ்ட்டு கால்ஃபார் பண்ணியிருக்கிறாங்க, DCTO, டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர். நான் என்ன கேட்குறேன், அந்த ஒரு போஸ்ட் ஏன் நீங்கள் கால்ஃபார் பண்ணுறீங்க? எப்படி நாளைக்கு ஆடனம் போட்டு அந்த ஒன்று 0 ஆக்க போகிறீங்க? இதுவும் நடக்கும். போன முறை வந்து குரூப் 2 கால்ஃபார் பண்ணும்போது இருந்த வேகன்சியை விட இப்போ 100 போஸ்ட்டு கவுன்சிலிங் அப்போ குறைஞ்சிருச்சு. ஆடண்டம் போட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக டிடெக்ட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு வெட்னரி சர்வீஸ், அதாவது வெட்னரி டிபார்ட்மெண்ட்டில் 43 அசிஸ்டன்ட் போஸ்ட்டை இப்போ குறைச்சி 43 0 ஆக்கிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், டிஎன்பிஎஸ்சி 43 எப்படி வந்து ஃபில் பண்ணுவாங்கன்னு கேட்குறேன். அதுதான் தெரியல. கேட்டால் வந்து நாங்கள் இப்போ இதில் பெர்மிஷன் வாங்கலை, அதாவது ஃபினான்ஸில் பெர்மிஷன் வாங்கலை, அதில்
நான் என்ன கேட்குறேன், ஃபினான்ஸில் பெர்மிஷன் வாங்குறது ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ வந்து நாங்கள் வந்து ஃபினான்சியல் சரியில்லை, நாங்கள் வந்து எம்எல்ஏக்களுக்கு ஒரு 6 மாதம் எங்களால் சம்பளம் கொடுக்க முடியாது, நீங்கள் அடுத்த 6 மாதம் சேர்த்து வாங்கிக்கோங்கன்னா எம்எல்ஏக்கள் சும்மா விடுவாங்களா? அரசு ஊழியர்கள்ட்ட வந்து இப்போ சம்பளம் கொடுக்க முடியல, அதனால் இந்த மாதம் சம்பளத்தை நீங்கள் அடுத்த மாதம் வாங்கிக்கோங்கன்னா அரசு ஊழியர்கள் சும்மா விடுவாங்களா? அப்போ அந்த அரசு இடத்துக்கு புதுசாக வரக்கூடிய அந்த இளைஞர்களை வந்து நீங்கள் வேலை வாய்ப்பை தடுக்கிறீங்க. நீங்கள் வந்து சொன்ன மாதிரி 62 வயசு கூட்ட போகிறதா சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சம்பளம் கொடுக்க முடியலை, நிதி நிலைமை சரியில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நீங்கள் வந்து இதெல்லாம் நிப்பாட்டுறது தப்பு. நான் ஒன்று கேட்குறேன், இன்று அமைச்சர்கள் போகிறாங்கன்னா அவங்க காருக்கு பின்னாடி எத்தனை கார் போகுது? ஏகப்பட்ட கார் போகுது. சரிங்களா? ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கார். சார், தமிழக வெற்றி கழக மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்களா? எத்தனை மாவட்ட செயலாளர்? ஒரு 100க்கு மேலே இருப்பாங்க நினைக்கிறேன். இருப்பாங்க, ஆமாம். அந்த மாவட்ட செயலாளர்கள் வந்து எல்லோரும் ரீல்ஸ் போடுவாங்க. அவங்க வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவாங்க, ஊரில் கோயிலுக்கோ கல்யாணம் காதுக்குலாம் போவாங்க. அந்த அவர் காரு பின்னாடி 20 கார் போகும். ஆமாம். அந்த பெட்ரோலுக்கு உண்டான காசெல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சாலே வந்து ஒரு 1000-2000 பேருக்கு குரூப் சம்பளம் கொடுக்கலாம் 5 வருஷத்துக்கு. சார், இதுதான் சார் நடக்குது. சார், எனக்கு இன்னொரு கேள்வி சார். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசு ஊழியருடைய ஓய்வு வயது என்ன சார்? 59 இல்லை 60? 60. ஓ, 60. முன்னாடி 59 இருந்துச்சுல? ஆமாம், 58 இருந்துச்சு, அப்புறம் 59 மாற்றினாங்க. சார், இப்போ வந்து அது வந்து 62 வரைக்கும் கூட்ட போகிறதாக ஒரு செவிவழி தகவல், அது உண்மையா பொய்யா சார்? டிஸ்கஷனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. டிஸ்கஷனில் இருக்குது, 62 வயசு கூட்ட போகிறான்னு சொல்லி டிஸ்கஷனில் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன் சார், நீங்கள் 62, நீங்கள் 70 கூட கூட்டுங்க, யார் வேண்டான்னு அவங்கள. ஏன்னா எப்படி வந்து நீங்கள் இளைஞர்களுக்கு ஒன்று நல்லது பண்ண போகிறதுன்னு தெரிஞ்சு போச்சு. 60 58 குறைக்கணும், கம்பல் பண்ணி வேலை பார்க்க வைக்கிறாங்க. அவங்கெல்லாம் 58 தான் இருந்துச்சு. ஆமாம், ஓய்வு, அரசு ஊழியர் ஓய்வு பெறும் வயது 58, அதுக்கப்புறம் 59 ஆனிச்சு, இப்போ 60 ஆயிருக்கு. அப்போ 58 வயசு வரைக்கும் வேலை பார்த்து முடிச்சவங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 60 சார்? சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்போவுமே 60. ஓகே, சரிங்களா? இவங்க வந்து போதும் நாங்கள் போகிறோன்னு சொல்கிறாங்க, அவங்களை கம்பல் பண்ணி தான் அவங்க உட்கார வைக்கிறாங்க. நீங்கள் அவருடைய வயதை கூட்ட இங்கே இளைஞர்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாகிறது. போதுமான அளவு தனியார் வேலைவாய்ப்புகளும் இங்கே இல்லை, அரசு வேலைவாய்ப்புகளும் இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க? டெய்லி வேஜஸாக எவ்வளோ நாள் தான் குடும்பத்தை ஓட்ட முடியும்? எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நீங்கள் வந்து இதில் வந்து அந்த பெண்கள் கண்டிப்பாக அவங்கெல்லாம் நம்ம இங்கே சொல்லி ஆகணும். ஒவ்வொரு எக்ஸாமினேஷன் வரும்போதும் அவங்க வந்து புதுசாக வந்து, அதாவது ஒரு குழந்தையை பெற்றுக்கிற மாதிரி அவங்க வந்து அந்த 10 மாதம் உட்காந்து கஷ்டப்பட்டு படித்து அவங்க வந்து, சார் நீங்கள் வந்து ஒரு பையனை நீங்கள் விட்டு, பையன் ரொம்ப முக்கியம் தான் எல்லாம் சொல்லலை, பட் ஏதோ ஒரு ப்ரைவேட்டில் வேலைக்கு போய்ட்டுனா ஜாப் அப்படின்னு சொல்லி போயிடலாம். இவங்க வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று கணவன்கிட்ட வந்து கஷ்டப்பட்டு ஒரு ஃபீஸ் ஒரு 10,000 12,000 கொடுங்க, நான் அந்த இங்கே போய் கிளாஸ் படிக்கிறேன், இல்லை இங்கே டெஸ்ட் போட்டுக்கிறேன், அந்த யூடியூப் பார்த்து நான் படிக்கிறேன், எனக்கு நெட் ஃபெசிலிட்டி கேட்குறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு கேட்காம இருக்காங்க. ஏன்னா நெட்டில் உட்காந்து மாமியார் வந்து படிச்சுன்னு என்ன செய்யும், அந்தளவுக்கு கஷ்டப்படுறாங்க சார் பெண்கள். இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து பெண்கள் இடஒதுக்கீடு சம்மந்தமாக முதல்வர் வந்து பேசியிருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு வாக்களித்த பெண்கள் தான் அதிகமாக வாக்களித்திருக்கான்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அந்த பெண்களுக்காகவாது நான் ஏன் சொல்கிறேன், 820 போஸ்ட்டில் கடைசி ஆண்களுக்கு எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? 300 தான் வரும். ஆமாம், சரிங்களா? இதில் வந்து 300 தான் ஆண்களுக்கு. அது ஒரு தனி டாபிக். ஆண்கள் பெண்கள் இடஒதுக்கீடுங்கிறது மிகப்பெரிய டிபேட். கிட்டத்தட்ட 2 வருஷமாக இதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு வாக்களித்தாங்க பெண்கள் சொல்கிறீங்க, அட்லீஸ்ட் உங்களை அண்ணனாக, உங்களை தம்பியாக, உங்களை மாமாவாக நினைத்த அந்த பெண்களுக்காகவாது நீங்கள் தனியாக ஒரு 2000 போஸ்ட் நீங்கள் கால்ஃபார் பண்ணுங்கள். அதில் நாங்களும் சேர்ந்துக்கிறோம், ஆண்களும் சேர்ந்துக்கிறோம். ஏனென்றால் இந்த 820ங்கிறது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மாணவ மாணவிகள் மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருக்கிறார்கள். அவங்க வந்து எப்படி தெரியுமா, அதாவது திரு விஜய் அவர்கள் அசம்பிளிக்கு வந்தார், அவர் வந்து நல்லா அழகாக இருந்தார், அவர் வந்து பட்டு வெடிச்சு, இதெல்லாம் டிஎன்பிசி மாணவ மாணவிகள் பார்க்க மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களாம் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. எங்களுக்கு எக்ஸாம் கால்ஃபார் பண்ணுறீங்களா, எங்களுக்கு ஒழுங்காக எக்ஸாம் நடத்துகிறீங்களா, எங்களுக்கு ரிசல்ட்டை ஒழுங்காக போடுறீங்களா, இதுதான் அவங்க பார்ப்பாங்க. இதை வந்து கண்டிப்பாக அவர்கள் உணர்ந்து, கண்டிப்பாக சார் நம்ம வந்து இளைஞர்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு. உண்மையில் நம்ம விசாரித்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த அமைச்சர் அவ்வளவு போராடுறாரு. அமைச்சர், இந்த துறைக்கான அமைச்சர் திரு சரத் அவர்கள் அவ்வளவு போராடுறாராமா. அதாவது வேகன்சி அதிகமாக வேணும், நம்ம முதல்ல வந்திருக்கிறோம், அண்ணனுக்கு நல்ல பேர் கிடைக்கணும், குரூப்பனுக்கு ஏஜ் அதிகமாகணும்னு சொல்லி அவ்வளோ போராடுறாரு. எவ்வளவோ வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாரு அதிகாரிகள்கிட்ட. பட் என்னென்ன நிதி நிலைமை சரியில்லைன்னு சொல்லி தான் அதிகாரிகள் இதை வந்து தட்டி கழிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நண்பர்கள் வந்து சொல்கிறாங்க. நிதி நிலைமை ஒரு பக்கம் இருக்குது, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நிதி நிலைமையை காரணம் காட்டி வருங்கால சந்ததிகளுக்கு உண்டான அரசு வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கு தவிர்க்கப்படுகிறது என்றால் அரசு நிர்வாகம் நம்ம வந்து எந்தெந்த போயிடும் சார், ஸ்தம்பிச்சு போயிடும். இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த 100 நாள் ஆச்சு, 100 நாள் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து நலத்திட்டங்கள் இம்ப்ளிமெண்ட் ஆகலை.
அது லேட் ஆகும். ஆமாம். அந்த இம்ப்ளிமெண்டேஷன் டயத்தில் போதுமான அதிகாரிகள் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதனால் வந்து இதை கருத்தில் கொண்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக காவல்துறை இந்த வருஷம் 2026 நவம்பர் மாதம் காவல்துறையில் எஸ்ஐ பணியிடங்கள் தேர்வு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஷெடியூல் இருந்துச்சு. இப்போ அந்த ஷெடியூலே தூக்கியாச்சு. 2026 கிடையாது, 27ன்ட்டாங்க. அப்போ ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா எஸ்ஏ எக்ஸாமினேஷனுக்கு ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கிறவங்க இன்னும் ஒரு வருஷம் ஃபிசிக்கலாக ஃபிட் ஆகிறதுக்கு உண்டான வேலைகளை அவங்க பார்க்கணும். ஆமாம், ஏஜ் போயிடும். ஒரு வருஷம் தான் ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் ஏஜ் போயிடும். அது ஒன்று. மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்து பணியிடம் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து அவங்க சமீபத்தில் சார் வேகன்சிலாம் ஃபில் பண்ணாங்க. லாஸ்ட் கவர்மெண்ட் எக்ஸாம் நடத்தினாங்க, இவங்க அதை ஃபில் பண்ணாங்க. அதுலேயும் ஒரு சில ஒரு 1200 பேர் அவங்க வந்து எங்களுக்கு வேகன்சி இருக்குன்னு அது சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு நீங்கள் என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கிறீங்க? திரு ராஜ்மோகன் அவர்கள் இது அவர் தான் இதுக்கு பதில் சொல்லணும். பிடி அசிஸ்டன்ட் எப்போ போட போகிறீங்க? செகண்டரி கிரேட் அசிஸ்டன்ட் எப்போ போட போகிறீங்க? பிஜிடிஆர்பியில் 11-12 டீச்சர்ஸ் நீங்கள் எப்போ போட போகிறீங்க? நேற்று கூட நீலகிரியில் 5 அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிறது. சரிங்களா? தனியார் பள்ளியும் அரசு பள்ளியும் 2 கண்கள் சமமாக பாதிக்கணும் அவர் சொல்லி சொன்ன நல்ல விஷயம்தான். கல்வியை வளர்க்கணும், அவ்வளோதான். தனியாராக இருந்தாலும் சரி, அரசாக இருந்தாலும் சரி. அப்படி இருக்கும் பொழுது பிஜிடிஆர்பி 11-12 டீச்சர்ஸ் நீங்கள் எப்போ அப்பாயின்ட் பண்ண போகிறீங்க? காரணம் நான் எதை ஏன் கேட்குறேன்னா, கடந்த 5 வருடங்களில் திமுக ஆட்சியில் அரசு ஆசிரியர் ஃபில் பண்ணவே இல்லை. தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணவே இல்லை. 18,000 to 20,000 ஆசிரியர் காலி பண்ணியிருங்க தொடக்க கல்வியிலே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு கல்வி சொல்ல முடியும். ஒன்று. இன்னொன்று, ரீசெண்டாக நடந்த கல்லூரி உதவி பேராசிரியர் அதுக்கு நீங்கள் என்ன முடிவு பண்ணி வச்சுருக்கிறீங்க? கோர்ட்டில் கேஸ் இருக்கு சார். கோர்ட்டில் கேஸ் இருக்க தான் சார் செய்யும். எக்ஸாமினேஷனை அரசாங்கம் ஒழுங்காக நடத்தலைன்னா பாதிக்கப்பட்டவங்க கோர்ட்டில் கேஸ் போட தான் செய்வாங்க. அப்போ எக்ஸாமை ஒழுங்காக நடத்தாமல் போனது யார்? அந்த போர்டு. அந்த போர்டில் நீங்கள் அந்த எக்ஸாமை நீங்கள் ஏன் ஒழுங்காக நடத்தல, நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறத விட்டுட்டு கேஸ் முடிட்டு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, இது வந்து அந்த தேர்வு எழுதிய கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு எழுதின எல்லாருமே, நல்ல மார்க் எடுத்த எல்லாருமே அபவ் 40 வயசுக்கு மேற்பட்டவங்க சார். அவங்க வந்து ப்ரைவேட் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதி அந்த மாதிரி இருக்கிறவங்க. அவங்களுக்கு இந்த வேலை கிடைச்சா மிகப்பெரிய ஒரு மாற்றம் அவங்க லைஃப்பில் இருக்கும். அப்போ அதை வந்து கோர்ட்டில் கேஸ் இருக்குது. கோர்ட் என்ன சொல்லிட்டு இருக்குது? 1 நபர் கமிட்டி 3 நபர் கமிட்டி போட்டு கமிட்டி போட்டு கோர்ட் ஒரு பக்கம் சொல்லட்டுமே. புதுசாக அரசாங்கத்துக்கு வந்து நீங்களே அதை ஏன் பண்ணி 0 போட்ட? மேக்ஸில் வந்து அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மேக்ஸ் சப்ஜெக்ட்டோ ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட்டோ அப்ஜெக்டிவில் 100க்கு 98 மார்க் எடுத்துருக்குது. டிஸ்கிரிப்டில் 50க்கு 0 எடுத்துருக்குது. எப்படி எடுக்க முடியும்? ஓகே, அதே இது வேற ஒரு சப்ஜெக்டில் அப்ஜெக்டிவில் 100க்கு வெறும் 40 எடுத்தவங்க டிஸ்கிரிப்டிவில் 50க்கு 45 எடுத்துருக்காங்க. எப்படி? அப்ஜெக்டிவ் டைப்னா மூளை ஒரு மாதிரி வேலை செய்யும், டிஸ்கிரிப்டிவ் பேப்பராக மூளை ஒரு மாதிரி வேலை செய்யுமா மக்களுக்கு? அதுலேயும் ரொம்ப குறிப்பாக எனக்கெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. அவர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 குரூப் 1 இன்டர்வியூ போயிருக்கிறாரு, யூபிஎஸ்சி இன்டர்வியூ போயிருக்கிறாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் சோசியாலஜி அதனமோ படித்து இப்போ ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கிறாரு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டிபிஎஸ்சியும் கேட்டிருக்கிறாங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி ஒரு மாதம் படித்தாலே ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டிபிஎஸ்சியும் எழுதிடுவோம். அவர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இன்டர்வியூ போயிருக்காரு, யூபிஎஸ்சிக்கு இன்டர்வியூக்கு 3 தடவை போயிருக்காரு, யூபிஎஸ்சி கிளாஸ் இருக்கிறார், டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் இருக்காரு, இது வேறு சோசியாலஜி பிஹெச்டி படிச்சிருக்காரு. அவர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டிபிஎஸ்சி எழுதியிருக்கிறாரு. 50க்கு 15 போட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஏமாத்துறீங்க? இப்படி ஏமாற்றி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இதையெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய பொறுப்பு அந்த டிஆர்பி போர்டுக்கு இருக்குது. வேல்யூஷன் நடக்கும்பொழுது இவர்கள் ஆட்சியில் இல்லை. வேல்யூஷன் நடக்கும்பொழுது திமுக தான் ஆட்சியில் இருந்திருக்கும். பட் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும்போது இவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. அப்போ பொறுப்பு இவங்க பொறுப்பு தானே. அப்போ அவர் வந்து கேட்குறாரு, என்ன இவங்க எதிர்பார்க்குறாங்க ஒன்றும் தெரியலையே சார் அப்படிங்கிறார். குரூப் 1 வேல்யூஷன் ஜார்க்கண்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரைவேட் கம்பெனி ஒரு கம்பெனி அவங்க தான் அந்த எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணுறாங்க. நம்ம இதில் அப்படி ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான். நியாயமாக பார்த்தா ஏஜென்சி வந்து கண்டக்ட் பண்ணக்கூடாது. ஜார்க்கண்டில் அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணியிருக்குன்னு சொல்லி அதுக்கு 3 மெம்பர் உடந்தையாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள பதவி நீக்கணும்னு சொல்லி ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. நம்ம இன்னும் அந்த சாப்டருக்குள்ளேயே போகலை. எந்த கம்பெனியே தெரியாது. என்னைக்காவது ஒரு நாள் வெளில வரும். ஏதாவது இந்த ராமேஸ்வரத்துலேருந்து சென்னைக்கு வரும்போது அழிகிற மயில வந்து நடத்துவாங்க பார்த்தீங்களா, அன்றைக்கி தான் கம்பெனி என்னன்னு சொல்லி தெரியும். அப்படி இருக்கும்பொழுது வெளிப்படைத்தன்மைங்கிறது சுத்தமாக கிடையாது. ஒட்டுமொத்தமாக வெளிப்படைத்தன்மை வேண்டும். காலி பணியிடங்கள் விரைவாக நிரப்பப்பட வேண்டும். அப்போதுதான் அரசாங்கம் ஒரு நல்ல ஒரு அரசு நிர்வாகத்தை கொடுக்க முடியும். ரொம்ப நன்றி நட்ராஜர். இந்த தமிழ்நாடு அரசு நிர்வாகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்குது. அது நிரப்ப வேண்டியது அரசனுடைய கட்டாயம். அப்படி நிரப்பினால் மட்டும்தான் அரசு நிர்வாகம் ரொம்ப சீராக இயங்கும்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மனக்குறையில் இருக்காங்க. அந்த மனக்குறையே நீங்கள் வந்து ஒரு போட்டித் தேர்வு பயிற்சியாளராக வந்து மலை திறந்த வெள்ளம் போல் பேசியிருக்கீங்க. அவ்வளவு பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளே இருக்குது. இதை வந்து கேட்க வேண்டிய காதுகளுக்கு இந்த காணொலி போய் சேரும்னு நம்புகிறேன் சார். குறிப்பாக என்னாலே இந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியல. கிட்டத்தட்ட 6 லட்சம் வேகன்சி அப்படிங்கிற ஒரு இஷ்யூ தான் எனக்குள்ளுமே வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது.
குறிப்பாக இளைஞர்கள் தான் ஓட்டு போட்டு, பெண்கள் தான் ஓட்டு போட்டு விஜய் அவர்களை வந்து ஆட்சியில் உட்கார வச்சாங்க. அவர்களுக்கு உரிய நியாயத்தை முதல்வர்கள் செய்யணும் அப்படிங்கிறடைய விருப்பத்தையும் இந்த காணொலி வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன் சார். நேர்லேருந்து எனக்கு கொடுத்து பேசியமைக்கு நன்றி நட்ராஜ் சார். நன்றி சார்.